எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மாதாவரம் வேணுகோபால் என்ற ஒரு நகருக்குள்ளே தாங்க இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு பழமையான ஒரு சிவன் கோயில் கூட்டு போகிறேன். என் பின்னாடி தெரிந்து பாருங்கள். இந்த கோவிலை கட்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. நம்ம காஞ்சிபுரம் கைலாசனார் கோயில் கட்டிய ராஜசிம்ம மன்னன் தான் அந்த கோயிலை கட்டியிருக்காரு. மிக பிரம்மாண்டமாக அந்த காலத்தில் கட்டியிருக்காரு. ஆனால் இந்த கோவிலுக்குள்ளே அவர் தான் கட்டினார்ன்றதுக்கு ரெண்டு இன்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் இருக்குது. நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள். இந்த கோவிலில் சிவபெருமான் கைலாசநாதர் என்ற பேரில் இருக்கார். கூட இருக்க அம்மன் பார்த்தீங்கன்னா கற்பகாம்பாள். காஞ்சிபுரத்தில் கைலாசனார் கோயில் கட்டி அதே பேர் வச்சு இங்கே அதே பேர் வச்சிருக்காரு. ரொம்ப ஒரு பழமையான சிவன் கோயிலுங்க. நான் எப்படி வரணும் டைமிங் எல்லாம் கடைசியில் சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம உள்ள போய் சிவபெருமானை பார்த்துட்டு வந்துடலாம். சென்னையிலே மிக பிரம்மாண்டமான பெரிய சிவலிங்கம்னு சொல்கிறாங்க. 5 அடி சிவலிங்கம். வாங்க போகலாம். நீங்கள் என்ன நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 99% சிவன் டெம்பிள் மட்டும் தான் நான் வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஒரு சிவன் அடியாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சிவனடியாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ வாங்க நம்ம உள்ளே போயிட்டு சிவபெருமானை பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த கோவில் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கே அந்த கோவிலுக்கு போனால் ரொம்ப பிடிக்கும். இந்த கோவிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆகாசலிங்கம் இருக்குங்க. நான் கடைசியில் காமிச்சிருப்பேன் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த கோவிலில் இருக்க நந்தி சிலை கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குங்க. காமிச்சிருப்பேன். முதல்ல நம்ம நந்தியை பார்த்துட்டு சிவபெருமானை பார்க்கலாம். இந்த கோவிலை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணுங்க. இந்த கோவிலுக்கு வர மக்கள் கிட்ட கேட்ட அந்த கோவிலை பற்றி அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் என்று சொன்னாங்க. அதேமாதிரி சென்னையிலே மிக பிரம்மாண்டமான சிவலிங்கம் என்று சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோவிலில் சிவபெருமானை பார்த்துட்டு வந்தாச்சுங்க. ரொம்ப ஒரு அழகான ஒரு பெரிய சிவலிங்கம். கிட்டத்தட்ட ஒரு 5 அடி சொல்கிறாங்க. சென்னையிலே மிகப்பெரிய சிவலிங்கம் இதான் சொல்கிறாங்க. எங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கேட்டவங்க கிட்ட. இந்த கோவிலில் சிவபெருமான் கைலாசநாதர் என்ற பேரில் இருக்கார். கூட இருக்க அம்மன் பார்த்தீங்கன்னா கற்பகாம்பாள். இந்த கோவில் ஒரு 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் கோவில். இந்த கோவில் யார் கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டோன்னு ஆச்சரியப்படுவீங்க. காஞ்சிபுரம் கைலாசனார் கோயில் கட்டிய ராஜசிம்ம மன்னன் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. ஆனால் அவர் கட்டி 1300 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. ஆனால் இந்த கோவில் ஃபுல்லாக சேதலம் அடைஞ்சிச்சு. அவர் தான் கட்டினார்ன்றது ஒரே ஒரு ஆதாரம் தாங்க இருக்குது. இந்த இடத்துல ஒரு 2 சிம்மத்தூண்கள் இருக்குது. பாருங்கள், காமிச்சிருப்பேன். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த தூணை வச்சா சொல்கிறாங்க அவர் தான் கட்டியிருப்பாருன்ட்டு. ஆனால் ரொம்ப சேதலம் அடைஞ்சிச்சுங்க. இந்த கோவிலை பற்றி முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லலாம். ரொம்ப சைலண்ட்டாக இருக்குங்க. சுற்றி மரம் ரொம்ப அழகாக இருக்குது. தியானம் பண்ணலாம் இந்த இடத்துல உட்காந்து. ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்க. லாஸ்ட்டாக சொல்கிறேன் எப்படி வரணுன்ட்டுனா. அதே மாதிரி இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 12 சிவபெருமான் இருக்காருங்க. லைனாக 12 சிவலிங்கம் இருக்குது. அதுவும் பழமையான சிவலிங்கம். நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். கண்டிப்பாக வாங்க. இந்த கோவிலை பற்றி இன்னும் முக்கியமான வேறு என்னென்ன விஷயம் சொல்லணும் எல்லாமே சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க 12 சிவலிங்கத்தை பார்த்துட்டு இந்த கோவில் வேறு என்னென்ன விஷயம் எல்லாமே சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோவிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 12 ஜோதிலிங்கம் இருக்குங்க. சோமநாதர், மல்லிகார்ஜுனர், மகாகாலேஸ்வரர், ஓங்காரேஸ்வரர், வைத்தியநாதர், பீமநாதேஸ்வரர், ராமநாதேஸ்வரர், நாகநாதேஸ்வரர், விஸ்வநாதேஸ்வரர், திரியம்பகேஸ்வரர், கேதாரேஸ்வரர், குங்கனேஸ்வரர். இந்த 12 சிவலிங்கம் இருக்குங்க. நீங்கள் போனால் பார்க்கலாம். இந்த கோவிலில் ஐயப்பர் கூட ஒரு தனி சன்னிதானம் இருக்குங்க.
இது பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் 12 சிவலிங்கமாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைனாக அழகாக ஒரு சின்ன சிவலிங்கம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதே மாதிரி இந்த கோவிலில் இருக்க நந்தி வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. அதே மாதிரி சிவலிங்கம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த கோவில் வந்து ஆஞ்சநேயருக்கு தனி ஒரு சிலை இருக்குது. இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு காம்னஸ் ஃபீல் உணர்வீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் விட்டு வெளியே வந்தாச்சுங்க. சிவபெருமானை பார்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். ராஜகோபுரம் மூடிட்டாங்க. இந்த வழி தான் வந்தேன். இந்த கோவில் நீங்கள் எப்படி வரணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மாதாவரத்தில் வேணுகோபால் என்ற நகருக்குள்ளே தான் இருக்குது. இந்த கோவிலோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலைல சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுறாங்க, 12 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. என் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்குது, நான் காமிக்கிறேன், வீடியோ எண்டில் காட்டுறேன். காலைல ஓப்பன் பண்ணிட்டு 12 மணிக்கெலாம் மூடிடுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான ஒரு சிவன் கோவில். நம்ம காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் கட்டிய ராஜசிம்ம மன்னன் இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டியிருக்கா, நம்ம வந்து பார்க்கணும். எனக்கு இருந்தாலும் ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படியாப்பட்ட ஒரு மன்னர், ஆனால் ஒரு கோயில் நல்லா கட்டியிருக்காரு. அது 2 சிம்மத்தூண்களை தவிர வேறு எதுவுமே இந்த இடத்துல இல்லைங்க. ஆனால் இருந்தாலும் அவரோட புகழ் காஞ்சிபுரம் மட்டும் இல்லை, நம்ம சென்னை முழுக்க பேசப்படுகிறது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மன்னன், கிங் அப்படின்னு சொல்லலாம். என் பின்னாடி ஒரு சிவலிங்கம் இருக்குது, அதை பார்த்துட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களே போய் லைவாக பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாம் நம்ம சேனலில் பர்சனல் ஹெல்ப் பண்ண விருப்பப்பட்டால் கூட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் பே நம்பர் இருக்குங்க, அது மூலமாக ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் இருக்குது. இப்போ வாங்க நம்ம சிவபெருமானை பார்த்துட்டு இதோட அடுத்த ஒரு சூப்பரான ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. இந்த கோவிலுக்கு போனால் வெளியே இருக்க சிவபெருமானை பார்க்காம வராதீங்க, கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. பாருங்கள், ஆகாச சிவலிங்கம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே இருக்க தூணை பாருங்கள், அப்படியே காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் இருக்க மாதிரியே இருக்குது.